வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு நம்முடைய நாடே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. எங்கே அப்படின்னா உத்தராகண்டில். உத்தராகண்ட் அப்படிங்கிறது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலம். இந்த மாநிலத்தில் புஷ்கர் சிங் தாமி என்று சொல்லக்கூடிய நபர்தான் பாஜகவினுடைய முதலமைச்சராக அங்கே ஆட்சி புரிகிறார். இந்த மாநிலத்தில் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 100க்கும் அதிகமான மக்கள், அதில் குறிப்பாக இராணுவ வீரர்கள் உட்பட பல பேர் மாயமாகி போயிருக்கிறார்கள். 3 உடல்களோ 5 உடல்களோ தான் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பல பேர் மண்ணுக்கடியில் இருக்கிறார்கள். எத்தனை பேர் என்னங்கிறதெல்லாம் தெளிவாக எதுவுமே தெரியல. அந்த அளவிற்கு ஒரு மிக கொடூரமான ஒரு சம்பவம் உத்தராகண்ட் மாநிலத்தில் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்கள், அதே மாதிரி நீங்கள் ரெசார்ட்டுகள், பல வீடுகள், இவையெல்லாம் டோட்டலாகவே நிலத்திற்கு உள்ளே போயிடுச்சு. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஆரம்ப செய்திகள் என்ன அப்படின்னா மேக வெடிப்பாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது வேறு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சம்பவம் நடந்து சில நாட்கள் ஆனதற்கு பிறகு இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய மக்கள் இழப்பு, இவ்வளவு பெரிய உடைமைகள் இழப்பிற்கு காரணம் மோடி பாஜக என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய ஆட்சியினுடைய அலட்சியம்தான் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த ஹர்சில் பள்ளத்தாக்கு என்று சொல்ல, உத்தராகண்ட் மாநிலத்தில் இமயமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஹர்சில் பள்ளத்தாக்கு, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து ஏறத்தாழ 3100 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட உயரமான இடத்திலிருந்து கங்கை நீர் வந்து கீழ் நோக்கி வர்றது அப்படிங்கிறது வழக்கம். கீர் கங்கா என்று சொல்லக்கூடிய பெயரில் தான் அங்கு வரக்கூடிய அந்த நதியை அழைப்பது வழக்கம். இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற நதிகளிலிருந்து மாறுபட்டது என்று சொல்கிறார்கள். என்னன்னா இது ரொம்ப அப்படி ஒரு 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 ரொம்ப அதிவேகமாக பாயக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வருடக்கணக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமைதியான முறையில் தான் அது பாய்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் மழை காலகட்டங்களில் அதனுடைய போக்கு வெகுவாக மாறிவிடும் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் கடந்த திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், அதாவது செவ்வாய்க்கிழமை இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது. 2-3 தினங்களுக்கு முன்பு இந்தியாவுடைய வானிலை மையம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். என்ன அப்படின்னா, திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உத்தராகண்டில், குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய அளவில் வெள்ள அபாய எச்சரிக்கை நடந்தாலும் நடக்கலாம், மிகப்பெரிய அளவில் கனமழை பெய்யலாம் என்பது போன்ற அதிர்ச்சிகரமான தகவல்களை அவர்கள் முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு ஆட்சி செய்யக்கூடிய மோடி அரசு என்ன செய்திருக்கிறது என்றால், இதை அலட்சியமாக கடந்து போயிருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக என்ன, நான் என்ன கேட்குறேன், திங்கள் செவ்வாய் 2 நாளில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது, பெரிய மழை பெய்ய போகுது. அப்படின்னா இந்த கீர்கங்கா என்று சொல்லக்கூடிய ஆற்றினுடைய போக்கே முற்றிலுமாக மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. வானிலை மையம் எச்சரிக்கை கொடுக்குது மோடி அரசுக்கு. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மக்களை பற்றியோ அங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தை பற்றியோ கிஞ்சித்தும் கவலைப்படாதவர்களாக சங்க பரிவாரங்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு செய்தியின் வழியாக வெளிவந்திருக்கிறது. ஒன்று கேட்குறேன், இவ்வளோ பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் அங்கு இருக்கக்கூடிய மக்களையாவது வேறு இடத்திற்கு மாற்றி அவர்களுக்கான பார்ப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? எதையுமே செய்யலை. நம்ம அங்கேருந்து இப்போ வீடியோக்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு நம்ம பார்க்கும்போதே பதறுது. அந்த அளவிற்கு மக்கள் வந்து சாதாரண ஒரு வீட்டுக்கு கீழே மக்கள் நிற்கிறாங்க, டக்குன்னு அந்த வீடு வந்து இடிஞ்சு விடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அந்த அளவிற்கு நம்ம எல்லாம் பதபதைத்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றாலும் இவ்வளவு பெரிய இழப்பிற்கு, உயிர் பலிக்கு காரணம் மோடி ஆட்சியினுடைய அலட்சியம் அப்படிங்கிறது இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. உங்களுக்கு இது மட்டும் இல்லை, உத்தராகண்ட் சம்பவத்தை பற்றி மட்டும் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இதற்கு ஒப்பான இன்னொரு சம்பவத்தை சொல்ல வேண்டி இருக்குது. உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். கடந்த 2024 ஒரு ஜூலை மாதம் கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு பகுதியில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. 400க்கும் அதிகமான மக்கள் இறந்து போனார்கள். நாடே அதிர்ச்சிக்குள்ளானது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன அப்படின்னா, இது தொடர்பான ஒரு விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் அமித்ஷா சொல்கிறார். அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, இதை முன்கூட்டியே நாங்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் கேரளா அரசுக்கு. கேரளாவில் யார் இப்போ ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். பினராயி விஜயன் தலைமையிலான ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் அங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. அவர்களுக்கு அமித்ஷா சொல்கிறார், நாங்கள் முன்கூட்டியே அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருந்தோம், இவ்வளோ பெரிய அபாயம் நடக்கப் போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க கேட்டுக்கல. அதனால தான் இவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்னு பாராளுமன்றத்தில்
சர்வசாதாரணமாக வழக்கம் போல் மோடி அமித்ஷா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியும், அதே மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அமித்ஷா சொன்னதை மறுத்தது. அமித்ஷா சொன்னது பொய் என்று சொன்னார்கள். அதாவது நாங்கள் அப்படி அதற்கு முன்னாடி எச்சரிக்கை கொடுத்தோமா அப்படின்னா கொடுக்கல அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. அமித்ஷா என்ன சொல்கிறாரு, கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. இப்போ உத்தராகண்டுக்கு வாங்க. உத்தராகண்டில் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது மோடிக்கும் அமித்ஷாவிற்கும், அங்கு இருக்கக்கூடிய புஷ்கர் சிங் தாமி என்று சொல்லக்கூடிய பாஜக முதலமைச்சருக்கும். எப்பா இந்த மாதிரி திங்கள் செவ்வாயில் பெரிய மழை வெள்ளம் வருது அப்படின்னா அந்த ஆற்றினுடைய போக்கே மாறிடும், அது மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து, எல்லாம் பெரிய சிக்கல், கவனமாக இருந்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அலட்சியத்தோடு நடந்திருக்கிறார்கள் இவர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து. ஒன்று இன்னொரு இடத்துல சொல்லவே இல்லை, ஆனால் சொல்லிட்டோம்னு சொல்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறாங்க, ஆனால் இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதானே இவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் இல்லையா? பெஹல்காமில் மோடி போக மாட்டேங்கிறாரு. அந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடிய தினங்களுக்கு அருகில் மோடி அங்கே செல்ல வேண்டும். ஆனால் மோடி அதை தவிர்த்துறாரு. மோடி போகலை, இந்த பயணம் ஒத்தி வைக்கப்படுகிறது. ஆனால் அப்பாவியான இந்திய மக்கள் அங்கே செல்கிறார்கள், பயங்கரவாதிகளால் கொல்லப்படுகிறார்கள் இல்லையா? இது நிகழ்ந்தது. இந்திய மக்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டியது இல்லையா? ஒரு காவல் துறையை சார்ந்த நபர்களை கூட அங்கே நிப்பாட்டாமல் வச்சது. இதெல்லாம் மோடி ஆட்சியாளர்களுடைய ஒரு அலட்சியம் தானே, அவர்களுடைய நிர்வாக திறன்மை தானே. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இருந்து உருண்டு ஓடி வடை சுடுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இதை இவர்கள் தொடர்ந்து ஒரு பேட்டர்னாகவே வச்சுருக்காங்க. 2014 நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதை ஒரு பேட்டர்னாகவே வச்சுருக்கிறாங்க. அதாவது நடக்கிறது ஒன்று, இவங்க வாயால் வடை சுடுறது ஒன்று. இவ்வளவு அலட்சியத்தோடு மக்களுடைய உயிர்களின் மீது, இராணுவத்தினுடைய உயிர்களின் மீது இவ்வளவு அலட்சியத்தோடு நடந்து கொள்கிற ஒரு அரசு இதுக்கு முன்னாடி பாஜக மாதிரி இந்தியாவில் இருந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் இந்திய மக்கள் சொல்லுவாங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.